ஹாய் ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் யோர் ஆர்டிஜி. ஓகே நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம என்னடா இது உங்ககிட்ட இவ்வளோ பொருள் இருக்குது, ஹார்ட்டு கம்மியாக இருக்குது, ஃபுட்டு கம்மியாக இருக்குது, என்னடா கதை, ஏற்கனவே விளையாடி ஒரு புது வேர்ல்டை க்ரியேட் பண்ணாமல் பழைய வேர்ல்டை வச்சு விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்டால் நோ, நெவர். நீங்கள் வந்து ஒரு 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 லாயலான ஒரு வேலைகள் தான் நான் பார்ப்பேன். ஓகேவா? இதை வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ண வந்து வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராஷ் ஆகிடுச்சு கேமு. அதனால் வெளில வந்து மொத்தமாக டெலீட் ஆகிடுச்சு வீடியோ. ஓகே, அது வந்து ஒன்றும் இல்லை, போனஸ் டெஸ்ட்லேருந்து தான் எடுத்தேன், வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து ஐ எம் ரியலி சாரி, இந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போடல. எனக்கு எக்ஸாம்ஸ், ஆனுவல் எக்ஸாம் அதெல்லாம் போனதுனால ஐ கான்ட் போடல முடியல. அப்புறம் வந்து என்னாச்சு, இந்த நீங்கள் கேட்கலாம், என்னடா இது புதுசாக என்னமோ ஆரம்பிச்சிருக்க, பழைய மைன்கிராஃப்ட் எங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சாரி கைஸ், அந்த வேர்ல்டு க்ராஷ் ஆகி டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி க்ராஷ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. பிகாஸ் நான் வந்து ஒரு புது ஃபோன் வாங்கியாச்சு. இதில் வந்து ஒரு நல்ல ஹை எண்ட் கேம்ஸ்லாம் இப்போ நீங்கள் குவாலிட்டியான கேம்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ இப்போ நான் வந்து எங்கள் அம்மா ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். அது வந்து என்னாச்சுன்னா, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் அவங்க எல்லாேருக்கும் டெக்னிக் சொல்லித்தரேன். எடுத்தோடனே போயிட்டு உட்டுன்னு எல்லாத்தையும் தேடாதீங்க. கொஞ்சோண்டு உட்டு, அட்லீஸ்ட் ஒரு 6 உட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணி அதை பிளாங்காக மாற்றிட்டு அதை எடுத்து ஒரு இது ஃபஸ்ட்டு வந்து கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சுட்டு ஒரே ஒரு உட்டன் பிக்காக்ஸ், வேறு எதுவுமே செய்யாதீங்க. ஒரு உட்டன் பிக்காக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே போயிட்டு கீழே தோண்டி ஸ்டோனை கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்டோனை கலெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு உட்காந்துக்கிட்டு உட்டு தனியாக எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டோனை பொறுமையாக எடுத்துக்கிட்டுலாம் கிடையாது. முதல்ல எடுத்தோடனே ஸ்டோனை கலெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் சொன்னேன். முதல்ல வந்து கலெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ் வந்து போட்டியடா, அது எங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சாரி கைஸ், நான் வந்து ஒரு எபிசோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 3 பார்ட்டை, அதுக்கு அடுத்து இருக்க 3 பார்ட்டை தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் ஒரு 2 நாள் ஆச்சு எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஒரு பார்ட்டையும் தனியாக ரெக்கார்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour, ஒரு 1/2 hourக்கு மேலே தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதை தான் கட் பண்ணி கரெக்டாக போடுவேன். அந்த 1 hour என்ன ஆச்சுன்னா, அந்த 3 எபிசோடுமே டெலீட் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா கிட்டே கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு அவங்க ஒரு சின்ன பதில் சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது உங்கள்கிட்ட அப்பயே சொல்லணும்னு நினச்சேன். பட் சாரி, நான் மறந்துட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்து ஒரு உட்டன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஸ்டோன் பிக்காக்ஸு, ஸ்டோன் ஆக்ஸு, ஷவலு எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து இப்போ நான் பண்ணுற ஒரு தப்பை பண்ணிடாதீங்க. நான் வந்து 4 நாளாக வந்து சுற்றிட்டு இருந்தேன். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் முதல்ல வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. அந்த ஆடெல்லாம் முதல்ல ஆட்டுக்கிட்டேருந்து உள்ளே கலெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபுட்டு சீக்கிரமாக கலெக்ட் பண்ணிடுங்க. முதல்ல போனோடனே ஃபஸ்ட்டு டேயாக தான் இருக்கும் பொது வேர்ல்டில். அதனால் பட்டுன்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அப்படி அதுக்குள்ளே இருட்டுருச்சுன்னா, உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு, ஒரு ஆடு கிடைக்கல, இல்லை வில்லேஜ் கிடைக்கலனா, ஓகே, உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஒரு நல்லா ஓடுங்க. உங்கள்கிட்ட போட் இருந்துச்சுன்னா தண்ணியிலே போயிடுங்க. உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த போகிற டைமில் ட்ராவலிங் அந்த வில்லேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணனா நீங்கள் என்ன மாதிரி எங்கேயாவது விழுந்து இந்த மாதிரி என்ன மாதிரி தான் இந்த போக என்னென்ன பண்ணலாம் பார்ப்பீங்க. ஓகே, இங்கே ஒரு ஆடு போகுது. என்னடா அது, மைன்கிராஃப்ட் கெட்டிங் டு அப்கிரேட், டைம் டு மைன். ஸோவா, இவன் வேறு மெசேஜ் அனுப்பிச்சிது. வெறும் 1/2 hour தப்பிச்சிருக்குங்க கைஸ். 1/2 hour. நம்ம ஆஃப் ஆட்டாக இருந்தாலும் நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிப்போம் கைஸ். ஓகே, இப்போ வந்து அப்படியே போவோம். ஆமே, குடிச்சிரு. ஆமே, கைஸ், பெரி கைஸ், நம்மளுக்கு வந்து பெரி கிடச்சிருக்கு. பெரி தான் நம்மளுடைய இப்போ வந்து நம்மளுடைய உணவாக இருக்க போது. கீழே வந்துச்சு. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சாரி, போச்சு கைஸ். ஏன் கைஸ் இப்படி இருக்காங்க? நான் என்ன பண்ணேன், கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன். அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல.
தென் அங்கே இருந்த என்னுடைய ஆஃப் ஆட்டில் அதில் போயிட்டு பெரியில் கால் வச்சோன்னே நம்ம முடிச்சு விட்டுருச்சு. ஓகே பரவாயில்ல. இங்கே தான் இங்கே பக்கத்தில் எடுத்தோம். அது எந்த பக்கம் எடுத்தோன்னு தெரில. ஓகே ஏப்பா சரி மொதல் வேலையாக போயிட்டு கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணியாச்சு. ஓகே லெட்ஸ் கோ கைஸ். நம்ம தான் புரிஞ்சா எப்போவுமே நம்ம தான் கைஸ். இங்கே தான் இங்கே நம்ம லூட்டை விட்டோம். சரி ஓகே நம்ம போய் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆடு கைஸ், ஆடு மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான் போடு. சாம்பி கைஸ், சாம்பி எங்கேருந்துலாம் வரீங்க? சைடு கேப்பில் பூந்தேன். ஐயோ மாட்டிக்கிட்டோம். சாம்பி அடிக்கதா. ஓகே நோ ப்ராப்ளம். நம்மக்கிட்ட ஆடை மட்டும் அடிச்சிடலான்னு நினச்சேன் கைஸ். அந்த குறுக்கால வந்துடுச்சு கைஸ். ஓகே நோ ப்ராப்ளம். நம்ம வந்து அப்படியே குடுக்குன்னு போயிட்டு தோண்டி ஐ திங்க் நான் தோண்டி மேலே ஏறிடலான்னு நினைக்கிறேன். ஒரு 2 பிளாக் மேலே ஏறிட்டோன்னா அது அடிக்காது, நம்ம அப்படியே அடிச்சிக்கலாம் அதை. அவ்வளோதான், நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க. அவ்வளோதான் கைஸ். நம்மலாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை. நம்மலாம் வந்து ஸ்டீல் பாடிஸ். நான் பயப்படலையே. அது சும்மா உங்களை வந்து இப்படி ஒரு ப்ராங்க் பண்ண ஓகேவா? அது வந்தது எனக்கு தெரியும். நான் தெரியாத மாதிரி அப்படியே காமிச்சிக்கிட்டே நான் பயப்படல. ஓகே நம்ம வந்து போகலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே நம்ம லூட்டை எடுக்கலை. லூட்டு நம்மளுக்கு முக்கியம். ஆடு போச்சு. அந்த ஆடு எங்கே போச்சுன்னு எங்கே போனாலும் க்ரீப் வருது கைஸ். ஓகே அப்புறமா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குவாலிட்டியான கண்டென்ட்ஸ்லாம் உங்களை உடனே சென்ஸ் சேரும். ஓகே அப்புறம் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஒன்றும் இல்லை கைஸ், அப்படியே போவோம். ஓகே இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாச்சு. அப்புறம் தான் நோட் பண்ணேன், கைஸ் நம்ம வந்து இங்கே தானே நம்மளை முடிச்சு விட்டாங்க. நம்ம லூட் இங்கே தான் எங்கேயாவது இருக்கோம். நம்ம போய் தேடி பார்க்கலாம். இந்த பக்கம் தான் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த பெரிஸ் நம்ம நிறைய இருந்துச்சு, நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே இங்கே இல்லை கைஸ், இங்கே ஐஸ்லாம் இருக்குது கைஸ். நம்ம வந்து எடுத்தால் ஐஸே கிடையாது. என்ன பண்ணுறது? கைஸ் அங்கே இருக்குது. இங்கே நம்ம மிதக்குது. நம்மளுது தானே, நம்ம தான் கைஸ், நம்மளுது கைஸ் அது. ஓகே குடுக்குன்னு போய் சரி நான் ஓகே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். ஃபைனலி நம்ம அந்த நைட்டை வந்து கடந்துட்டோம். ஓகே இப்போ வந்து நம்மளுடைய நம்ம லூட்ஸ்லாம் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் இருக்குது. ஒரு ட்ரவுண்டு ஜாம்பி இருக்கான். ஓகே பெரிஸு. ஓகே நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஷ் கிடச்சிருக்கு. இந்த பெரிஸால் தான் கேஸ் நம்ம லூட்டு மொத்தமாக போச்சு. நம்ம கொஞ்சம் லூட் வச்சுருந்தோம். அது பெரிய லூட் கிடையாது. ஏதோ ஒரு டைமண்ட் அப்படியே வந்து இது பண்ண மாதிரி தான். ஒரு பொட்டேட்டோவாக இருந்தாலும் நம்ம விடக்கூடாது கேஸ். நம்மளுக்கு வந்து சோறே கிடையாது இப்போதைக்கு. நம்மளுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை தான். அப்புறம் வந்து இந்த நைட் நான் தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் லூட்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். கொஞ்சம் வுட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணேன். வேறு எதுவும் பண்ணல. இதோ பாருங்கள், இதெல்லாம் நான் தான் போட்டு மேலே ஏறி நின்றுட்டுருந்தேன். அதில் தான் தப்பிச்சிட்டு இருந்தேன். ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு போட் செஞ்சுக்கலாம் கைஸ். போட் செஞ்சால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாஸ்ட் ட்ராவல். நம்ம வந்து சீலே ட்ராவல் பண்ணிடலாம். நம்ம வந்து லேண்டில் போனோம்னா நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்களாம் உங்களுக்கு தெரியும், யாருன்னு தெரியும் உங்களுக்கு. நம்மளுக்காக காத்துட்ருப்பானுங்க ராப்பகல். ஓகேவா? அதனால் வந்து ஒரு நல்ல பிளானாக இருக்க போகுது இந்த போட்டில் போகிறது. ஓகே இந்த போட்டை செஞ்சுட்டு நம்ம வந்து லைக் ஏதாவது ஒரு வில்லேஜை தேடி போகலாம் கைஸ். ஏன்னா வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லோன்லியாக இருக்குது கைஸ் இந்த இடத்த. நான் என்ன நினச்சேன்னா ஓகே ஏன்னா வந்து நம்ம ஸ்பானான இடத்தே நம்ம வந்து ஒரு லைக் ஒரு பில்டிங் சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்த பற்றினா நம்ம வந்து லைக் நம்ம ஹவுஸ் நம்ம பெட்டே உடஞ்சா கூட நம்ம அந்த இடத்த ஸ்பான் ஆகிடும் கிட்ட. அது லைக் ஒரு 100 டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு பக்கத்துலேயே ஸ்பான் ஆகிட்டோம்னா நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம லேண்ட்மார்க் வச்சுக்கலாம், நம்மளுக்கு தெரியும். பட் எப்படி சொல்கிறது, எதுவுமே லோன்லியாக இருக்குது கைஸ் இங்கே விளாட்றதுக்கு. யாராவது போய் பாருங்க. லைக் வந்து இது இங்கே வந்து ஒரு ஸ்னோய் வில்லேஜ் இருந்தாலும் நான் போய் எடுத்துருக்க மாட்டேன். லைக் வந்து ஒரு நார்மல் வில்லேஜ் இருக்கணும். கேஷ் பார்த்தீங்களா, நான் தான் ட்ரிஃப்ட் கிங் கேஷ். நான் தான் டிகே டோக்கே ட்ரிஃப்டில் வந்தவன் டிகே கிடையாது கேஷ், நான் தான் சொல்லி வாய முடியல. ஓகே நோ ப்ராப்ளம். மேலே ஏற முடியல. ஓகே நம்ம இறங்கிடுவோம். ஓகே நம்ம அந்த போட் எடுத்துகிட்டு நான் போயிட்டு தண்ணிக்கிட்ட போயிட்டு போட்டுட்டு உங்களை பார்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு தள்ளி வரும்போது இங்கே பார்த்தேன், இங்கே ஒரு குள்ளநரி இருந்துச்சு. அதுக்கிட்ட ஒரு மீனை கொடுத்து, இல்லை மீனோ சிக்கனோ ஏதோ ஒன்று கொடுத்து அதை நம்ம டேம் பண்ணிடலான்னு பார்த்தா அடங்க மாட்டேங்குது. அப்புறம் வந்து அப்பையிலேருந்தே எனக்கு வந்து ஒரு என்ன கைஸ் அது கருப்பு கலரில் பூனையா?
பூனையா மயில் அது எங்கே போச்சு? கைஸ் எங்கே போச்சு கைஸ்? ஓகே சிக்கன் இருக்குது, ஒரு சிக்கன் இருக்குது, அது போடுமா? போட்டுருவோம். சாரி கைஸ், தெரியாமல் அந்த கிளிப்பை கட் பண்ணிட்டேன். ஓகே, அங்கே ஒன்றும் நடக்கலை. அந்த ரேபிட் வந்து கீழே விழுந்து காலி ஆயிடுச்சு. அந்த ரேபிட்டை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து அந்த குள்ளநரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் காமிச்சிச்சு, அதையும் முடிச்சு விட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா அயன் பார்த்தேன். ஏடா கொடுக்குறதான் கொடுக்குறீங்க, 3 கொடுத்துருந்தோம், அட்லீஸ்ட் ஒரு பிகாக்ஸாக செஞ்சு வச்சுருந்துருப்பேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா கோல் எடுத்துப்போம், நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் தான் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு நான் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போட்டை ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம போவோம். கைஸ் அங்கே பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. தண்ணிக்குள்ளே அது பேர் என்னது, நிலா, தண்ணிக்குள் நிலா. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி கைஸ் இப்போ பார்த்தீங்களா அதை டால்ஃபின் கைஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுது கைஸ். இந்த டால்ஃபின் செமையாச்சு கைஸ். அந்த டால்ஃபின் கைஸ் அந்த போயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த இது நிலா போயிடுச்சு கைஸ். இருந்துச்சு ஃப்ளோட்டிங் நிலா, தண்ணியிலே இருந்துச்சு. அது உள்ள தண்ணிக்குள்ளே ட்ரவுண்டு நிலாவாக இருந்துச்சு. அது காணாமல் போயிடுச்சு. வாட்ச் லைட் டூ. ஓகே, நம்ம ஃபுட்டு குறைஞ்சிட்ருக்கு, சாப்பிடுவோம் கொஞ்சம். ஓகே கைஸ், அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. ஓகே கைஸ், அப்புறம் வந்து அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் இந்த பார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீரீஸை வந்து லைக் வந்து ஒரு லென்த்தியாக பண்ணலாமா இல்லைனா பட்டுன்னு முடிச்சிடலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து லென்த்தியாக பண்ணலான்னா லைக் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடு கட்டி நிறைய இதில் வந்து சின்ன விஷயம் கிடையாது கைஸ். இந்த கேம் மைன்கிராஃப்ட் வந்து ஒரு பெரிய வேர்ல்டு. அதில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நம்ம இமேஜின் கைஸ் அங்கே பார்த்தீங்களா என்னமோ இருக்குது, பிள்ளைங்க போஸ்ட் தானே அது, இருங்க போவோம் அதுக்கு. அப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு தான் அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபன்னியாக கொண்டு போகலாமா, ஒரு மாதிரி லாங்கான ஒரு சீரீஸாக மாற்றலாமா, இல்லைனா மெயினான தீம் மட்டும் லைக் இதை முடிச்சுட்டு எண்டர் ட்ராகன் நெதர் போய் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்டர் ட்ராகனை முடிச்சதுக்கப்புறம் சீரீஸ் முடிச்சிடலாமா, இல்லைனா வந்து பெருசாக வீடு கட்டி அந்த மாதிரி ஏதாவது பெருசாக ஏதாவது பிளான் இருக்குன்னா அது மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட அதை நான் வந்து ஃபாலோ பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஓகே கைஸ், என்ன லாகாது. சரி கைஸ் விச்சி ஸ்கெல்டன்லாம் இருக்கான், விடுங்க. நம்ம தான் கைஸ் நம்ம கைஸ் இவங்ககிட்ட தான் கைஸ் ட்ரைனிங் போனோம். நம்ம வந்து நம்மலாம் எதுவும் பண்ண முடியாது, இவனுக்கு பண்ணால் க்ராஷ் ஆகிடுச்சு கைஸ். சாரி கைஸ், அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நம்ம ரீஸ்பாண்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ரீஸ்பாண்டிங் இது ரொம்ப டைம் எடுக்குது கைஸ், என்ன பண்ணுறது. ஐயோ கைஸ், நான் யோசிக்கவே இல்லை கைஸ். இது நான் கோஆர்டினேட்ஸ் கூட நோட் பண்ணல கைஸ். இதில் இப்போ இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதே வேஸ்ட்டாக போச்சு. சரி விடுங்க. நம்மளுடைய சேனலில் மோட்டோ என்ன தெரியுமா, நெவர் எவர் கிவ் அப். கேட்ட மாதிரி இருக்கலாம், யோசிக்காதீங்க. கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை நான் காப்பி பண்ணல, அது அப்படி ஃப்ளோவில் வந்துருச்சு. ஓகே, இது வேறு கைஸ், ஆனால் ஒன்றா க்ராஷ் ஆகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்த அந்த ஸ்னோ ஏரியாவை விட்டு ஒரு ஜங்கிளுக்கு வந்திருக்கோம். ஓகே கைஸ், இங்கே பாருங்க, இந்த இடத்த நிறைய இடத்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் என்னது ஸ்ட்ராங்கோல்டு. ஸ்ட்ராங்கோல்டு போகிறதுக்கு அந்த போர்ட்டல் இருக்குல்ல, அது பேர் என்னது, ஐயோ எண்டர் போர்ட்டல். போர்ட்டலோடைய அந்த இடத்துல இருக்கும்ல ஒரு அந்த ஒரு கல் இருக்கும்ல கைஸ், அந்த பாசி படைஞ்ச கல் மாதிரி ஒன்று இருக்குமே பச்சை கலரில். அந்த கல்லை நான் நிறைய இடத்த பார்த்தேன். அது வந்து இங்கே ஜங்கிள்னால இருந்திருக்கு போல இருக்குது. நான் ஏமாந்து நான் தோண்டிலாம் பார்த்தேன். இது கொடுப்போம். என்ன வள ஐயோ தப்பு பண்ணிட்டேன் கைஸ். அது வந்து குட்டி நாய். இந்த நாய் கொடுத்துருந்தேன்னா எனக்கு டேம் ஆகிருக்கும். அது குட்டி நாயினால் அது டேம் ஆகலை. இது நல்லா பிளாக் கலரில் சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்க. பாருங்க, இந்த நிறைய பாருங்க அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்து தான் ஏமாந்துட்டேன். இதை வச்சு என்னை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அங்கே நாய் இருக்குது, அதை வந்து அதுக்கு நான் தான் சாப்பாடு கொடுக்கலான்னு தான் நினச்சேன். பட் அது வந்து ஃபீடு கேட்கலை. அது என்னை பாவமாக பார்க்கறத வச்சு அதை நீங்கள் நம்பிடாதீங்க. நான் ஏதோ அது வந்து பார்க்க வச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அதுக்கு ஃபீடு காமிக்கல, அதெல்லாம் என்னுடைய மொத்த ஃபுட்டு அதையாக கொடுத்தேன் கைஸ். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய உள்ளம் தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறது, நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நம்பிக்கை இருக்குது எனக்கு.
ஓகே, இப்போ ஏன் ஸ்க்ரீன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. நான் வந்து திரும்பி அந்த இதுக்கு போனோன்னு பார்த்தேன், இந்த என்ன பில்லேஜர் அவுட் போஸ்ட்டுக்கு. ஓகே, அதுக்காக வந்து கொஞ்சம் ஒய்டாக இருந்தால் நம்ம வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு போட்டில் ட்ராவல் பண்ணுவோம். மொதல் அடி வச்சேன். ஓகே, இப்போயே மாற்றிடுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட நம்ம அப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உள்ளு கச்சிச்சு எனக்கு. அதை வச்சு நம்ம பட்டுன்னு வந்து இது செஞ்சிடலாம், பெட்டு செஞ்சு இங்கே ரீஸ்பாண்ட் பாயிண்ட் செட் பண்ணிடலாம். ஐ திங்க் இங்கே வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து நான் அந்த இடத்த அயன் 2 எடுத்தேன்ல கைஸ். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராவல் இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம ஃப்யூச்சர் யூஸ்க்காக ஃப்ளிண்ட்டு 2 எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா, அப்புறம் வந்து நம்ம இப்போயே பெட்டு செஞ்சு இங்கேயே படுத்தரலாம். அப்போ தான் நம்ம வந்து இவனுக்கு வந்து தொலை பண்ண மாட்டானுங்க. ஓகே, பெட் எங்கே இருக்குது? இது இருக்குது. கொஞ்சம் லேக் ஆகுது, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இருக்குது. ஓகே, பெட்டு என்ன பெட்டு செய்யல ஏன் ஒரு கைஸ் என்கிட்ட 3 உள்ள இருந்துச்சு. ஒரு நான் தான் சரியாக பார்க்கலையா? இல்லை கைஸ், நான் அந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட் போகும்போது அங்கே ஒரு 2 ஆடு இருந்துச்சு. அதில் ஒரு ஆடிக்கிட்டேருந்து உள்ளே எடுத்தேன். அதோடைய மீட்டு கூட இங்கே கீழே இருக்குது பாருங்கள், சீடு பக்கத்தில். அப்போ அது எடுக்கிறதுக்கு முன்னாடியே கிரேம் கேஷ் ஆகிடுச்சு போல இருக்குது. ஓகே, இங்கே அது நம்ம தப்பு கிடையாது. ஓகே கைஸ், அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே திரும்பி வந்து பில்லேஜர் அவுட் போஸ்ட்டை தேடி போடேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். இங்கே ஒரு ஆடு மாட்டினான்டா இழிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 போடு போட்டேன். அப்புறம் இங்கே ஒருத்தன் தான் ஒரே கல்லில் 2 மங்க கேட்கும் போது நான் யாருமே வரல. இப்போ வந்து நம்மக்கிட்ட 10ன்னு தெரிஞ்சோன்னே வந்துட்டானுங்க. ஓகே, இது யாருக்கா ஞாபகம் இருந்தா இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதோடைய மியூசிக்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கைஸ். நம்ம போட்டு கைஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து நான் 2வது வாட்டி வந்தேன்னு சொல்லல, அது அப்போது அந்த 2வது வாட்டி வந்த இடம் இதுதான் கைஸ். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணேன், அங்கே 2 சாமி நின்றுட்டு இருந்தானுங்க. அவங்கள தாண்டி போய் நான் உள்ளே எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போன இடத்த என்ன பண்ணேன், என்னது ஓகே, அது போன இடத்த நான் என்ன பண்ணேன், அந்த சாமி வந்து போட்டில் ஏறிச்சு. அதை போட்டு பின்னாடி இருந்து உட்காந்துக்கிட்டு அடின்னு அடித்து முடிச்சு விட்டுருச்சு. அதனால் அதை எடுக்க முடில. அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு பேரட் இருந்துச்சு. பேரட் வந்து வந்ததுக்கு வந்து ஒரு பேரட்டாக டேம் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற இதில் வந்து நான் பேரட் டேம் பண்ணான்னு சீடை தேடுறேன். 3 சீட் தான் இருக்குது. 3 சீடை வச்சு பேரட்லாம் டேம் பண்ண முடியாது. ஓகே, அங்கே ஒரு ப்ளூ கலர் பேரட் இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஓகே, டேம் பண்ணலாம். டேம் சீடை சாப்பிட்டு ஓடிச்சு பாருங்களேன். லாயலிட்டி இல்லாத பேரட்டாக இருக்குது. எவனா அடிக்கிறானே, ட்ரைடண்ட் கைஸ், ட்ரைடண்ட் வச்சு அடிக்கிறானுங்க. ஓகே, நம்ம குன்னு ஓடிடலாம் கைஸ், நோ ப்ராப்ளம் ஃபார் அஸ். ஓகே கைஸ், வந்து நான் இங்கே தான் எங்கேயோ உள்ளே விட்டுட்டு போனேன். அதையும் முடிஞ்சால் நம்ம இப்போ என்னாச்சு? ஓகே, என்னது ட்ரவுண்டா? இந்த ட்ரவுண்டு சாம்பிக்கு வர வேலை இல்லையா? ட்ரைடண்ட்டு தூக்கி என் மேலே போட்டுருச்சு. ஓகே, பரவாயில்ல விடுங்க. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரில, ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இது வரைக்கும் லைக் பண்ணாத பார்த்துட்ருக்கோங்க, லைக் பண்ணிடுறேன். ஓகே, அப்புறம் வந்து நம்ம கிட்ட உள்ளே வச்சு நம்ம வந்து ஒரு கடைசியாக பெட்டு செஞ்சாச்சு கைஸ். சாதிச்சிட்டோம் கைஸ், நம்ம தான் கைஸ் எப்போவுமே. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டிச்சு செஞ்சு கொஞ்சம் கோடா எல்லாம் செஞ்சுக்கலாம். என்ன வர மாட்டேங்குது? என்கிட்ட இது இல்லை கைஸ். சரி, இது என்னது ஸ்டோன் இல்லை, வுட்டில் செஞ்சால் வேஸ்ட்டு. ஓகே, இப்போதைக்கு கூட செய்ய வேணாம், எனக்கு தேவையே இல்லை கைஸ். வுட்டு பக்கமே போக மாட்டேன்னா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோ நான் வந்து கரெக்டாக வந்து 12:01 AM ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். இதையாவது கருத்தில் கொண்டு கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் வந்து இன்றைக்கி வெனஸ்டே, அதாவது நான் இன்றைக்கி 12:01 வெனஸ்டே. மேபி நான் வந்து ஃப்ரைடேயில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஷார்ட்லி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பை கைஸ், பாய்.